ஹலோ கைஸ், வெல்கம் டு வில்லியம் எஃப்எக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கேண்டில் ரேஞ்ச் தியரி. ஸோ கேண்டில் ரேஞ்ச் தியரி அப்படின்னா லைக் அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேங்களா, இல்லைனா PO3. ஸோ வந்து நம்ம என்ன வேணால் அதை நம்ம நேம் சொல்லிக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காண்டி கேண்டில் ரேஞ்ச் தியரி பார்க்கணும் அப்படின்னா லைக் டெய்லி பயாஸ். ஒரு டெய்லி பயாஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அப்போ தான் மார்க்கெட் வந்து செல் சைடு இருக்கா இல்லை பை சைடு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தெரியும். ஸோ அப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியோ ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் யூஸ் பண்ணியோ நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மெயினான டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா டே கேண்டில். ஸோ டே கேண்டலில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது கிளியராக தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா லைக் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் வச்சிருக்குன்னு வைங்களேன். ஸோ இதுதான் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே 1ன்னு வைங்களேன். ஸோ இது வந்து மண்டேன்னு வைங்க. மண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் வைக்குது. டியூஸ்டே என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மண்டே கேண்டலோட ஹையை வந்து எடுக்குது. ஓகேங்களா, ஒன்ஸ் மண்டேவோட ஹையை எடுத்த உடனே மார்க்கெட் வந்து உள்ளே வந்து க்ளோஸ் வைக்கிறான். ஓகேங்களா, மஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ டே 1 வந்து நமக்கு வந்து ஒரு அக்குமுலேட்டடாக ஆக்ட் ஆகும். டியூஸ்டே வந்து நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னா மேனிப்புலேட்டடாக ஆக்ட் ஆகும். இது ஏன் நம்ம மேனிப்புலேஷன் சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துருக்கு. கரெக்டுங்களா, இந்த ஹையை வந்து உடச்சிருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் வந்து உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ அப்போ அது வந்து ஃபேக் அவுட். ஸோ அதனால தான் அது வந்து நம்ம வந்து மேனிப்புலேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா, ஒன்ஸ் மேனிப்புலேட் ஆகிட்டான் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஓகேங்களா, ஏன்னா இந்த லிக்விட் எடுத்துட்டான். அப்போ நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த டேவோட மண்டேவோட லோவாக தான் இருக்கும். ஓகேங்களா, மண்டேவோட ஹை எடுத்துட்டான், தென் வந்து மண்டேவோட லோவும் எடுக்க பார்ப்பான். ஸோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும்னா டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன், சிம்பிள். அப்போது ஒரு டெய்லியில் நீங்கள் வந்து கேண்டில் ரேஞ்ச் தியரி ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக லைக் வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போது சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே, தேர்ஸ்டே கூட டைம் எடுத்துக்கலாம். ஸோ 2 days கூட டைம் எடுத்துக்கலாம். 2 கேண்டலாக கூட வந்து என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அப்போது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி லைக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் எப்படி வரும், லைக் லோவர் லோ, லோவர் ஐ, லோவர் ஐ, லோ லோ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோவர் லோ, லோவர் ஐ, லோவர் லோ, லோவர் ஐ. ஸோ மார்க்கெட் வந்து இப்படி தான் வரும். அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சப்ளைலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேடை வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணுவீங்க, டிமாண்டில் ட்ரேட் எடுக்கிறத சிம்பிளாக அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா டெய்லி பயாஸ் எப்படி இருக்குது அப்படின்னா செல் சைடு இருக்குது. ஸோ செல் சைடு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சப்ளையில் மட்டும் தான் ட்ரேட் அடிப்பீங்க. ஓகேவா, ஸோ டிமாண்டில் நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து மெயினாக நம்ம வந்து டெய்லி பயாஸ் பார்க்கணும். டெய்லி பயாஸ்க்கு என்ன பார்ப்பீங்க, மெயினாக கேண்டில் ரேஞ்ச் தியரி பார்க்கணும். ஓகேங்களா, அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்.